அன்பு கண்மணி ஜோடியார்ல படிக்கும்போது வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க கார்த்திக் பவித்ராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பவித்ரா மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. உடனே கார்த்திக் என்னாச்சு பவி அப்படி சொல்லிட்டு எழுப்பி பார்க்குறாங்க. நான் எலும்பல. இந்த நேரத்துல பாட்டிங்கலாம் வந்துட்டு பவித்ரா கைய பிடிச்சு பார்க்குறாங்க. சிரிக்கிறாங்க. இத பார்த்துட்டு பவி மயக்க போட்டு விழுந்திருக்கா, நீங்க சிரிக்கிறீங்க. என்னாச்சு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்குறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு சந்தோஷமான விஷயம் தான் பேராண்டி. நீ அப்பா ஆக போற. இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னதும் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. கார்த்திக் ராஜேஸ்வர் பாட்டி கிட்ட பவித்ரா கர்ப்பமா இருக்கறத சொன்னதும் பாட்டியும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா கண்மணி மேல பாட்டிக்கு செம கோவமா இருக்குது. உடனே கண்மணிய தனியா கூப்பிட்டு பாட்டி பேசுறாங்க. "இங்க பாரு, உன்னால என்னுடைய பேரன் வாழ்க்கையே பாழாயிடுச்சு. இந்த வீட்டுக்கு வாரிசு அன்போட அ மூலமா தான் வரணும்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் நடக்காம போயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நீ தான் அன்பு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டல்ல. அப்படி இருக்கும்போது அன்புக்கு டிவோர்ஸ் குடுத்துரு. அப்படி நீ குடுத்தன்னு நெனச்சுக்கோ, நான் அன்புக்கு வேற பொண்ண பார்த்து கல்யாணம் முடிச்சு வைப்பேன். அன்போட வாழ்க்கைய பாழாக்கிட்டு ஒருத்தி அங்க படுத்து கிடக்குறா. அவளால தான் எல்லாமே நடந்துருச்சு." அப்படின்ட்டு ராஜேஸ்வரி பாட்டி கண்மணி மேல செம கோவமா பேசுறாங்க. அந்த நேரத்துல அன்பு பார்த்துடுறாங்க. "என்ன பாட்டி, நீங்க கண்மணி கிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் கண்மணிய டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னேனா? என்னுடைய வாழ்க்கையில கண்மணி மட்டும் தான் என்னுடைய பொண்டாட்டி. என் வாழ்க்கையில வேற யாருக்கும் இடமே கிடையாது பாட்டி." அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றா. தான் அவன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்றால்ல. அப்படி இருக்கும்போது, எதுக்குடா இவ கூட நீ சேர்ந்து வாழணும்னு அடம் பிடிக்கிற? நீ வேற பொண்ண கல்யாணம் முடிச்சுக்கோடா. இப்ப பாரு கார்த்திக்கு ஒரு குழந்தை வரப்போகுது. நான் உனக்கு தான் வாரிசு இந்த வீட்ல வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனா, இப்ப பாரேன் இப்படி நடந்துச்சு. இவள டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் பார்க்குற பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. உடனேவும் அன்பு அது இந்த ஜென்மத்தில நடக்காது. என் என் எத்தன ஜென்மம் எடுத்தாலும் கண்மணி மட்டும் தான் எனக்கு பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு அன்பு சொன்னதும், பாட்டி உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு கண்மணி வந்து பார்த்துட்டு இருக்காங்க அன்ப. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.